நாதன் 7ஆம் வகுப்பு படிக்கும் பையன். வகுப்பில் முதல் மாணவனாக சிறந்து விளங்குகிறான். அவனுடைய அப்பா தென்னை மரத் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். குடும்பம் ஏழ்மையாக இருந்தாலும் பிறருக்கு உதவுவதில் நல்ல பையன் நாதன். நோட்டு புக்கு வாங்குவதற்காக கடைத்தெருக்கு சென்று கொண்டிருக்கிறான். வழியில் ஒரு பையன் கிழிந்த துணியுடன் மயங்கி கிடப்பதை பார்த்து அவனை எழுப்பி உட்கார வைத்து பசியாற்றுவதற்காக தான் வைத்திருந்த காசில் பன்னு, ரொட்டி, டீ அனைத்தையும் வாங்கி கொடுக்கிறான். அந்த பையன் சாப்பிட்டுவிட்டு நன்றி சொல்லி செல்கிறான். சில மாதங்களுக்கு பின்னர் தென்னை மரத்திலிருந்து ஒரு அப்பா கீழே விழுந்து எலும்பு முறிவு ஏற்பட்டுவிட்டது. மருத்துவர் பரிசோதித்துக் கொண்டிருக்கும் போதே பணமின்மையால் அம்மாவும் பையனும் தவிப்பதை பார்க்கிறார். எல்லா செலவுகளையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன், இவர்களை நன்றாக கவனியுங்கள் உதவியாளர்களிடம் சொல்கிறார். டாக்டர் தனி அறைக்கு அழைத்து சென்று சொல்கிறார். அன்றைக்கு தேநீர் கடையில் ஒரு சிறுவனுக்கு உங்கள் பையன் உதவுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். அந்த நற்குணத்துக்காக தான் இப்பொழுது உங்களுக்கு செய்கிறேன் என்றார். அப்பாவும் நல்லபடியாக குணமடைந்து வீடு திரும்புகிறார். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். பலனை எதிர்பார்க்காமல் செய்யும் சிறிய உதவி கூட பின் நாட்களில் பெரிய நன்மை பயக்கும் என்பதற்கே உதாரணம்.